இலங்கையின் மன்னார் மாவட்டம் இங்கு நிறுவப்பட்டுள்ள காற்றாலை மின்சார திட்டம் இயற்கை சூழலையும் மக்களின் வாழ்க்கையையும் தீவிரமாக பாதித்து வருவதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சத்தம் தொடங்கி போச்சுன்னா இச்சுக்கையில் அதன் கோபம் வரும், தலையெல்லாம் இதை வெடிக்க போற மாதிரி அப்படி ஒரு இது படுக்கவே இல்லாத பிற விரைக்கும், விரைச்சு கொண்டு இருக்கும், தலையை விரைச்சு கொண்டு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. எழும்பி வெளியில வீட்டுக்கே இருக்க இல்லாது, இப்படி வெளியில வந்து அங்கால தோட்டங்கள் அப்படித்தான் இருப்பேன். இல்லாட்டி சில நேரத்துல இருக்க இல்லாது அங்கால கோயில்கள் அந்த புறம் போய் இருந்துவேன். சத்தத்தை கேட்க இல்லாது நிப்பாட்டுற நேரம் ஒரு ஒரு சத்தம் ஒரு வரும், பட்டாரண்ட ஒரு வெடி சத்தம் மாதிரி. அந்த நேரம் நெஞ்செல்லாம் அதிரும், நெஞ்செல்லாம் அது வந்து படபடப்பா இருக்கும். 2020 மன்னார் பகுதியில் காற்றாலை செயல்பாடு தொடங்கியது. மன்னார் தீவு பகுதியில் 36 காற்றாலைகள் தற்போது இயங்கி வருகின்ற நிலையில் புதிய காற்றாலைகளை பொருத்துவதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எனவே மக்கள் 25 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காற்றாலை மின்சாரம் காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். மழை காலங்கள்ல வெள்ளம் பாதிக்கப்படுது, அதால எங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. மற்றது இந்த அதிர்வாழை, இந்த காற்றில இந்த அதிர்வாழை கடற்கரை ஓரத்துல இருக்கிற மீன்கள் தூரத்துல இருக்க மீன் கரையில வருது இல்ல. ஏன்னா அவ்வளவு அதனுடைய அதிர்வால வருது இல்லை. இப்ப சில வருடங்களாக கரவிலைய தொழிலாக கொண்டிருக்கிற எங்களோட தொழிலாளிகள் இதனால் சரியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, வறுமையில வாடுறாங்க. என்னன்னு சொன்னா கரவிலைக்கு போனா 500 ரூபா 600 ரூபா தான் கிடைக்குது. எங்களை கடத்தொழிலுக்கு போயிட்டு வரவங்க வெறுங்கையோட வரும்போது எங்களுக்கு சரியான கவலையா இருக்குது. ஏன்னா அதை வச்சுதான் அவங்களோட வாழ்வாதாரம் நடக்குது. ஏன்னா குடும்பத்துல சரியான பிரச்சனைகள், சண்டைகள், மற்றது வந்து பிள்ளைகள படிப்பு இதுகள் எல்லாம் பாதிக்குது. இப்ப அதனால இந்த காற்றுல எங்களுக்கு தேவையில்லை, இந்த மண்ணை எடுக்க தேவையில்லை தானே. இப்ப நிறைய பேர் காணி பூமி இல்லாம இருக்குதுகள். இப்ப இந்த காற்றிலே கொண்டு வைக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. இப்ப எங்கட சந்ததிகள் வந்து எங்கட வாழணும். மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை திட்டத்தினால் மக்களுக்கு நேரடி பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாக சூழலியலாளர் மேரிநாதன் எடிசன் BBC தமிழுக்கு தெரிவித்தார். முதலாவது கட்டம் வந்து 30 காற்றாலைகள் மன்னார் தீவுக்குள்ளேயும் 6 காற்றாலைகள் தீவுக்கு வெளியிலேயும் அமைக்கப்பட்டிருக்கு. இது கூடுதலா பாதிக்கிறது வந்து நடுக்குடாவில இருந்து எங்களை 5 தென்னம்பிள்ளை அடின்னு சொல்லுவோம், அந்த இடம் வரைக்கும் தான் இது இந்த திட்டம் இருக்கு. இப்போ கூடுதலா பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து பேசாலை வந்து ஒரு பெரிய டவுன், ஓரளவு பெரிய டவுன், அந்த மக்கள் தான் கூடுதலா பாதிக்கப்பட்டாங்க வெள்ளப்பெருக்கு. அடுத்தது பறவைகள் வாரதுல இருக்கிற பிரச்சனை இருக்கு. இப்ப வெள்ளப்பெருக்கு வந்ததால சுகாதார சீர்கேடுகள், அதோட சேர்த்து தொழிலின்மை, வறுமை இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு பறவைகளுக்கு வந்து அந்த இடத்துல பறவைகள் வர வேண்டிய சரியான பாதையில இந்த காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதால பறவைகள வருகையிலையும் பிரச்சனை இருக்குது. இது சூழலுக்கு பெரிய பாதிப்பா இருக்குது. இதை விட மீன்பிடியில தாக்கம் செலுத்தப்பட்டிருக்குது. இனி எங்களுக்கு சுற்றுலாவில தாக்கம் செலுத்துது, மக்களோட வாழிடங்கள்ல நேரடியான தாக்கத்தை செலுத்துது. கடந்த 13ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடனான சந்திப்புக்கு பின் ஆரம்பிக்கப்பட்டுள்ள 20 மெகாவாட் மற்றும் முன்மொழியப்பட்ட 50 மெகாவாட் திறன் கொண்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களின் நிர்மாண பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக இந்த திட்டம் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஆராய்ந்து விரைவாக தீர்வுகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் BBC தமிழுக்கு கருத்து தெரிவித்தார். 2 விடயங்கள் மட்டும்தான் நாங்கள் எடுத்துரைத்தோம். ஒன்று, காற்றாலை திட்டங்களை மன்னார் தீவிலிருந்து வேறு பகுதிகளுக்கு நீங்கள் இடமாற்ற வேண்டும், எந்த திட்டங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 2வது, மண் அகழ்வு, ஒரு புடி மண்ணை எடுத்து கொண்டு செல்வதற்கு இந்த மன்னார் மக்கள் சார்பில் இருக்கிற நாங்கள் உங்களுக்கு சொல்வது மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்போது 14 காற்றாலைகளை அமைக்க அமைச்சர்கள் அனுமதி கேட்டபோது தாங்கள் வழங்கவில்லை என அருட்தந்தை மார்க்கஸ் கூறினார்.
காற்றாலை அமைக்க துறைமுகம் வந்த பொருட்களை உள்ளே அனுமதிக்கவும் அனுமதி கேட்டதாக கூறிய அவர் அதனை நாங்கள் அனுமதிக்கவில்லை என கூறினார். அதன் பின் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் 5 வாகனங்களை அனுமதித்ததாக கூறிய அவர் ஏனைய வாகனங்கள் 14 நாட்கள் இந்த தீவுக்குள் வரக்கூடாது என நீதிமன்றம் தடை விதித்ததாகவும் கூறினார். மேலும் கனிம வளம் தொடர்பான ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் செயல்படுவோம் என அதிபர் கூறியதாக அருட்தந்தை மார்க்கஸ் கூறினார். கனியம்மன் அகழ்வு பற்றி எந்த பேச்சுக்களும் இல்லை என்று சொன்ன அவர் திடீரென்று சொன்னார். அது பற்றி ஆய்வுகள் நடத்தி நல்ல முடிவுகள் எதிராக வந்தால் நாங்கள் தொடர மாட்டோம் என்ற ஒரு கருத்தை அவர் மேலோட்டமாக சொல்லியிருந்தார். ஆனால் அவர் செய்ய மாட்டேன் மீண்டும் ஒரு முறை அவர் சொன்னது அந்த இடத்துல அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் மன்னார் மாவட்ட மக்களினால் இந்த சுழற்சி முறையிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.